அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சி அடிப்படையில் பல்வேறு புணர்ச்சிகளை நோக்கி வருகின்றோம். சுருக்கமாகவும் தெளிவாகவும் நோக்கி இருக்கின்றோம். அதனுடைய இறுதி கட்டங்களை அடைந்திருக்கின்றோம். இன்று திசைப்பெயர் புணர்ச்சி, திசைப்பெயருடைய புணர்ச்சி, அதாவது திசைப்பெயர்கள் எவ்வாறு புணரும் என்பதை தான் பார்ப்போம். இது மிக மிகவும் இலகுவான அடிப்படையில் உங்களுக்கு முன்வைக்கப்படும். அந்த நன்னூல் சொல்லுகின்ற சூத்திரத்தின் அடிப்படையை வைத்து இது நோக்கப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், திசையோடு என்ற திசையோடு திசையும், திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீட்டு உயிர்மை ஒற்று நீங்களும் ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிற. அதாவது ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிற. இந்த அடிப்படையில் பாருங்கள், வடக்கு சக கிழக்கு. இங்கே வடக்கில் உள்ள கூ கட்டி இருக்கின்றது பாருங்க, அதுல உள்ள இக்கும் கட்டி இருக்கிறது. அப்ப என்ன வந்திருக்கு? வடகிழக்கு. வடக்கு சக கிழக்கு, வட கிழக்கு. குடக்கு சக திசை. இங்கேயும் என்னது? இக்கும் கட்டு இருக்கிறது, கூவும் கட்டு இருக்கிறது, இக்கும் கட்டு இருக்கிறது. ஆகவே குடக்கு சக திசை, குட திசை. அடுத்து பாருங்க, குணக்கு சக திசை. அங்கேயும் இக்கும் கட்டு இருக்கிறது, கூவும் கட்டு இருக்கிறது. அதாவது இந்த இக்கண்ணாவும் இல்லாமல் போயிருக்கிறது, கூவண்ணாவும் இல்லாமல் போய் குண திசை என்று வந்தது. இந்த அடிப்படையில் திசையோடு திசையும் பிறவும் சேரு நிலையீட்டு உயிர்மை கவ்வொற்று நீங்கள். பாருங்க, உயிர்மை கூணா, உயிர்மை எழுத்து கூணா, கவ்வொற்று மெய் இக் என்ற நீங்களும். ஆகவே வடக்கு சக கிழக்கு வடகிழக்கு, குடக்கு சக திசை குடதிசை, குணக்கு சக திசை குணதிசை. அப்ப குடக்கு குடதிசை. அப்ப இதுல வர திசைப்பெயர் முன் திசைப்பெயர்களும் பிற பெயர்களும் சேர்ந்தால் கூக்கட்டு இக்கென்னும் எழுத்து கெடும். இது முன்னர் சொல்லப்பட்டவருடைய விளக்கம். திசைப்பெயர் முன் திசைப்பெயர்களும் திசைப்பெயர்களோடு பிற வேறு பெயர்களும் வந்தால் கூக்கட்டு இக்கென்னும் எழுத்து கெடும். தொடர்ந்து வாருங்க, தெற்கு சக குமரி தென்குமரி, மேற்கு சக காற்று மேல் காற்று. இங்கேயும் வந்து என்ன செய்யறா, தெற்கு என்னும் திசைப்பெயரோடு திசைப்பெயரும் பிற பெயரும் உணர்ந்தால் என்ன செய்யுமா? கூ கெடுமா. கூ கட்டு இட்டு என்னவாக மாறும் என்றா இன்னாக மாறும். பாருங்க, தெற்கு சக குமரி தென்குமரி இட்டு வந்து இன்னாக மாறும். இது இன்னொரு இதுலயும் பார்த்துக்கலாம். அந்த இட் வந்து இல்லாகவும் மாறுவது. பல் சக பொடி பட்பொடி இட்டாக மாறும், இட் இல்லாக மாறும். இங்க வந்து இட்டு என்னவா மாறி இருக்கு? இன்னாக மாறி இருக்கு. அதே மாதிரி மேற்கு சக காற்று இங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா, மேற்கு இட் இன்னாக திரிந்தது புணரும் போது மேற்கில், அதாவது மேற்கு என்ற சொல்லில இல் இட்டாக வந்திருக்கிறது. என்ன இல் இல் இட்டாக, அதாவது இல் மேல் காற்று, மேற்கு சக காற்று மேல், அதாவது இட்டன்னா என்பது என்ன வந்திருக்கு? இல்லாக வந்திருக்கின்றது. இது மேற்கு சக காற்று மேல் காற்று. அதே மாதிரி இதை மாறியும் பார்க்கலாம், பல் சக பொடி பட்பொடி. அப்ப இந்த அடிப்படையில் திசைப்பெயர் உணர்ச்சி அடிப்படையில் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவாக திரிதலும் ஆம் பிற. இந்த சூத்திரத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த திசைப்பெயருடைய புணர்ச்சிகள் இருக்கும். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 2 புணர்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி.